விக்கிரவாண்டி வராக நதி 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கடல் போல காட்சியளிக்கிறது. மேலும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைக்கிறார். ஹரிபிரசாத், தற்போது வராக நதியில நீர் பெருக்கு எப்படி இருக்கு? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? அதாவது நம்ம நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வராக நதி மேம்பாலத்தின் மேலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். வராக நதியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு, அதாவது 15 வருடங்களுக்கு மேலாக இந்த வெள்ளப்பெருக்கை காணாத அளவிற்கு தற்போது பெரும் வெள்ளப்பெருக்கானது இந்த வராக நதியில் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வராக நதியிலிருந்து ஏராளமான வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் காண முடிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாது பெய்த தொடர் மழை காரணமாக தற்போது பல்வேறு ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் இருந்து ஏராளமான தண்ணீர் தற்போது வராக நதிகளில் பெருக்கெடுத்து ஓடி கடல் போல காட்சியளிப்பதை நம்மால் காண முடிகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு வராக நதிக்கரையில் இந்த பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரை காண்பதற்காக விக்கிரவாண்டி மட்டுமில்லாது விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மேம்பாலத்தின் மேலே நின்று இந்த வெள்ளப்பெருக்கை பார்த்து வருகின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கானது சுமார் 15 முதல் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது போன்ற வெள்ளப்பெருக்கை தாங்கள் கண்டதாகவும், அதற்கு பிறகு இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக நேற்றைய தினம் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி சர்வீஸ் சாலையில் பழைய மேம்பாலமானது சாலையானது துண்டிக்கப்பட்டு அந்த சாலையின் மேலாக தற்போது வெள்ளப்பெருக்கானது அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பாலமானதும் வெள்ள நீரின் தாக்கம் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையிலும் இருந்து வருகிறது. தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த வெள்ள நீரை பார்த்து வரும் சூழ்நிலையில் இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கினை பார்ப்பதற்காக இந்த பகுதியில் நின்று வருகின்றனர். அவர்களிடம் இந்த வெள்ளப்பெருக்கை குறித்து கேட்போம். சரி, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு? இந்த இது எங்கே போய் கலக்குது? இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கடலில் போய் கலக்குது. இது இந்த வராக நதியில் கடந்த 35 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் முறை நாங்கள் பார்க்குறோம் இந்த வெள்ளத்தை. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்த புயலெல்லாம் இந்த அளவெல்லாம் வந்தது கிடையாது. இதுதான் முதல் தடவை மிக பிரம்மாண்டமான முறையில் வந்திருக்கு. விக்கிரவாண்டியில் இந்த சாலையை இந்த உள்ளூர் மக்கள் பைபாஸுக்கு அப்புறம் இதை பயன்படுத்தி வந்தாங்க. தற்போது எதுவும் இடிஞ்சு விழுந்து விட்டது. இதுக்கப்புறம் கடினம் தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு உள்ளது. பக்கத்தில் உள்ள கமிட்டியில் இருந்த நெல்லுக்கள் எல்லா மூட்டை மல்லாட்டை மூட்டை இருந்தது அடிச்சுன்னு போயிடுது. கிடந்த 1 கோடி கிட்ட நாசமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணி சாத்தனூர்லேருந்து வருதுங்க. சாத்தனூர் அந்த வழியாக திருவண்ணாமலை வழியாக இந்த தண்ணி வருது. 1987க்கு பின்னாடி இந்த வெள்ளத்தை நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 87க்கு பின்னாடி இந்த வெள்ளத்தை பார்க்கும்பொழுது எங்களுக்கே ஒரு பயம் ஏற்பட்டு, இப்போ நாங்கள் எப்படி இந்த சாலையை பயன்படுத்த, ஏற்கனவே இந்த சாலை தான் பிரதான சாலையாக இருந்தது. அதுக்கப்புறம் டோல்கேட்டு, அதுக்கப்புறம் பைபாஸ் போட்டதுனால அந்த சாலையை பயன்படுத்தோம். இதை நாங்கள் 2 வீலர் போகிற சாலையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுனால நாங்கள் இன்னும் எங்களுக்கு சிரமங்கள் அதிகம். அந்த பைபாஸில் வரும்பொழுது அடிபட்டு இறக்கிறதுக்கு, விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் உடனடியாக இதில் தற்காலிகமாக ஒரு பாலத்தை அமைச்சு எங்களுக்கு போக்குவரத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இதை நாங்கள் விக்கிரவாண்டி மக்களுடைய கோரிக்கையாகவும் ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்லு, ரைஸ் மில்ஸ் இழப்பு அதிகம். பார்த்துருக்கோம். 1985க்கு பிறகு 85எல்லாம் மெயின் ரோடே தான் ஃபுல்லாக தண்ணி மூழ்கி போயும் எல்லாம் தென்னை மரத்தெல்லாம் மேலே ஏறி உட்காந்துவங்க காப்பாற்றினாங்க. இது பூரா சுடுகாடு. இது பூரா ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நான் 85க்கு பிறகு நேற்றை விட இன்றைக்கி அதிபயங்கரமாக போகுது. நேற்றுனாச்சும் பரவாயில்ல, தண்ணி இந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து போகிறது இப்போ தான் பார்க்குறேன். 85க்கு பிறகு மெயின் ரோட்லேயே தண்ணி வந்தது, ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு லெவலில் வந்தது. அதாவது பொதுமக்கள் சொல்வதை நம்மால் கேட்க முடியுது. அதாவது 1985க்கு பிறகு தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கானது பெரும் வெள்ளப்பெருக்காகவே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தேசிய நெடுஞ்சாலை, விழுப்புரம் திருச்சி இடிக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் விக்கிரவாண்டி பொதுமக்கள் இந்த சாலையை இருசக்கர வாகனத்திற்காக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது வராக நதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அதன் சாலை துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த பகுதியில் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலையே நின்று
இருந்து வருகிறது. மேலும் நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த மேம்பாலமும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் என்ற நிலையிலேயே இருந்து வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் மறுக்கரையில் ஏராளமான பொதுமக்கள் வந்து அந்த ஆபத்தை உணராமல் அந்த கரை பகுதியில் நின்று இந்த வெள்ள நீரை பார்த்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரலாறு காணாத அளவுக்கு அங்க வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.